முருங்கங்காய் துவையல் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதை எப்படி கட் பண்ணுவோம் என்ன சரி பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க இப்படி தான் இருக்கும் வடிவமாக கொடுத்தா எப்படியும் சாப்பிடுவேன். முருங்கைக்கீரை துவையலோட சோறு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னா துவையலோட மிக்ஸ் பண்ண சோறு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லெண்ணெயோட நல்லெண்ணெயோட சாப்பிடுங்க இன்னும் சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்ல மற்ற ஈஸியான ஒரு ரெசிபி. கணக்க வேலைப்பாடையில் செய்து வச்சுட்டிங்கன்னா அப்புறம் என்ன செய்யலாம்னா தேவையான ரைஸை போட்டாச்சு செய்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாச்சு. நல்லெண்ணெய் நல்லா இருக்கும், நெய்யும் நல்லா இருக்கும். இருக்கும் எனக்கு நல்லெண்ணெய் விடுறது தான் இல்லை விருப்பம். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இந்தா சூப்பராக இருக்குது. யாம்பெற்ற இன்பம் வையகமும் பெற ஷேர் பண்ணுங்க மறக்காமல். சரிதானே? இன்னொரு வீடியோவில் சந்திக்கா பார்ப்போம். இப்போ இந்த முருக்கமிலையில் ஒரு துவையல் செய்ய போகுது. முருக்கமில வடிவாக எல்லாம் இதாக உருவி கழுவி வச்சு கிடக்குது. இது முருக்கமில, இது கஜுநாட்ஸ், இது தேங்காய்ப்பூ, இதில் ஒரு 4 செத்தல் மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 உள்ளி, இஞ்சி இவ்வளவு வச்சு ஒரு முருங்கைக்கீரையில் துவையல் செய்ய போகிறேன். செய்கிறது என்னென்னு வீடியோவுக்கு தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் நான் என்னென்ன செய்கிறேன்னு போடுறேன். எண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். கடுகு போடுவோம், சின்ன சீரகம் போடுவோம், சீரகம் போடுவோம், உடைச்சி வச்ச உள்ளி, இஞ்சி, வெங்காயம் சேம்பை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கும். இப்படி கொஞ்சம் கண்ணாடி பார்த்துட்டு இருந்தால் அந்த கழுவி வச்ச முறுக்குங்கிற போடுவோம். காஞ்ச மிளகாயம் போடுவோம். இது கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு, காஜு, பச்சை காஜு, தேங்காய்ப்பு, நல்ல முருங்கை பச்சை வாசம் போய் அந்த கழுவிலாம் நல்லா வேறு பருவ மாதிரி வாசம் வரும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. அதை வடிவாக செய்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுக்கு பழுதா போகலாம். தண்ணிக்கு இன்னும் விடக்கூடாதா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறேன்.